வணக்கம் மக்களே, நான் விக்னேஷ் வினோத். நேற்று காலையில் நம்ம யூடியூப்பர் மரியதாஸ் அவர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்னென்னா, கைது பண்ணி சாயந்தரமே அவர் வெளியில் வந்துட்டார். இது எதுக்கு கைது பண்ணணும், இது எதுக்கு சாயந்தரமே வரணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. என்னென்னா, அவர் எப்பவும் அவருடைய கொள்கை வலதுசாரி உள்ள கொள்கையாக இருக்கும். ப்ளஸ் சப்போர்ட் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக பேசுவாப்பில். ஆனால் அவர் என்ன பேசினாலும் நான் இது வரைக்கும் அவர் பார்த்த வீடியோவில் எப்போவுமே மற்றவங்களை தப்புங்கிற ஒரு விஷயத்தில் தான், அந்த கோட்பாட்டில் தான் கொண்டு போவரே தவிர, ஒரு அனாவசியமான வார்த்தைகளோ இல்லை தவறான வார்த்தைகளோ. அவர் மக்களை பற்றியுமே பேசியிருக்கார். மக்களை பற்றியுமே பேசுனீங்க, நீங்கள் கொஞ்சம் அறிவோடு வேலை பாருங்கள், அறிவோடு ஓட்டு போடுங்க, இந்த மாதிரி விஷயத்தை தான் கொண்டு போயிருப்பார். சரிங்களா? அவர் பேசின விதம் அப்படித்தான். நேற்று பேசினது பார்த்திங்கன்னா, அது ஒரு ஆதாரத்தோடு தான் சொல்லியிருக்காரு. ஆதாரத்தோடு சொன்னதை மற்ற யூடியூபர்களும் சரி, அப்புறம் பத்திரிக்கையாளர்களும் சரி, நிறைய பேர் அது தேவையில்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, அது உண்மைதான். என்ன காரணம்னா, அவர் இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே மற்றவங்களை இழிவாக பேசியோ இல்லை தவறாக பேசியோ இல்லை சொன்னதில்லை. பட் இப்படி இருக்காதீங்க, கொஞ்சம் அறிவோடு இருங்க, அறிவோடு வேலை பாருங்கள், அந்த ஒரு விதத்தில் தான் அவர் பேசியிருப்பார் எப்போயுமே. ஆனால் இது கைதுங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு சம்மந்தமே இல்லாது. அவர் மேலே வழக்கு போட்டிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பேசி செஞ்சு இது பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் எந்த வீடியோவுக்காண்டி கைது பண்ணாங்களோ அந்த வீடியோவில் எல்லாருமே பார்த்து, இல்லை நானும் பார்த்தேன், சிறு தவறு வார்த்தைகளை தவறாக விடலை. அவர் ஒரு விஷயத்தை எடுத்து கோடிட்டு காமிச்சிருக்கிறார், அவ்வளோதானே தவிர அவர் மேலே எந்த தப்பு இருக்குன்னு மதுரையில் போய், அதுவும் காலையில் போய் அரெஸ்ட் பண்ணி சென்னையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. இப்படித்தான் போன ஆட்சிலையும் ஐயா சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் சரி, மற்ற ஒரு சில யூடியூபர்களுக்கும் சரி, இந்த மாதிரி நடந்தது. இது இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். மக்களும் அதைத்தான் நினைப்பாங்க. என்ன ஒரு காரணம்னா, நம்ம பத்திரிகை துறை நம்ம ஜனநாயகத்தின் 4வது தூண்னு சொல்கிறாங்க. அது மற்ற பத்திரிகையாளராக இருக்கட்டும், ஓரளவுக்கு கரெக்டாக பேசுகிறவங்களாக இருக்கட்டும், எப்போவுமே அந்த விமர்சனங்கள் ஆளுகிற அரசாங்கத்தை நோக்கி விமர்சனங்களை வச்சு, அந்த விமர்சனம் எதுக்கு வைக்கிறாங்கன்னா, அந்த தவறுகளை தவறை தன்னை திருத்திக்கொள்ளணும் அந்த அரசாங்கம் அப்படிங்கிற இதில் தான் கோடிட்டு சொல்லுவாங்க. அதைத்தான் அவரும் சொல்லியிருக்காரு. இது போன ஆட்சிக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று எழும்புது. ஏன்னா அதில் தவறு இல்லாமல் பட்சத்தில் வேறு ஏதாவது கைது பண்ணுற அளவுக்கு போக வேண்டிய அவசியம் அதில் அந்த வீடியோவில் ஒன்றுமே இல்லை. மற்றபடி இழிவாக பேசவோ தவறாக பேசவோ. இப்போ இன்னொன்று, திருச்சி சிவாவும் முக்தார் அவர்களும் பேசினாங்க. அது அவங்க 2 பேர் பேசினது இழிவான பேச்சு, அது தவறு தான். அதுக்கு செஞ்சது, அதுக்கு கைது பண்ணது நியாயமான விஷயம். பட் ஆனால் யூடியூப்பர் மரியதாஸ் அவர்களை கைது பண்ணது ஒரு விதத்தில் நியாயம் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. இதில் ஒரு நியாயமில்லாத ஒரு விஷயத்துக்கு கைது பண்ணது சரி, நியாயமாக பேசுனதுக்கு, தர்மமாக பேசுனதுக்கு கைது பண்ணது தவறு. ஏன்னா அவருக்கு இத்தனை வருஷமாக நானும் அந்த யூடியூப்பில் அவர் பேசுகிற விஷயங்கள் நானும் ஃபாலோ பண்ணி பார்த்துருக்குறேன். அவர் நிறைய விஷயங்கள் பேசுகிறது எனக்கும் ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காண்டி அவர் பிஜேபி ஆதரவாக இருந்தாலும் அவர் சில விஷயங்கள் கோடிட்டு காமிக்கும்போது நல்லாயிருக்கும். ஒரு தவறுதல் பேச்சுவார்த்தை இதுவும் ஒரு விஷயத்தை பக்கத்தில் ஸ்லைடிங் வச்சுருப்பார். அந்த ஸ்லைடிங்கை பார்த்து ஒவ்வொரு ஆதாரத்தையும் வச்சு கோடிட்டு தான் காமிப்பார் தவிர அவர் ஆதாரம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் சொன்னது கிடையாது. அந்த இதுக்கு இந்த கைது நடவடிக்கைங்கிறது ரொம்ப தவறான செயல். தமிழ்நாட்டு மக்களுக்கும் அது ஏதோ ஒரு இடத்துல எங்கே போன ஆட்சி, எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு மக்களுக்கும் சரி, மற்ற மீடியாக்களும் சரி, இந்த கைது தவறானது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பான முறையில். அப்போ
இன்னைக்கு ஐயா சவுக்கு சங்கர் ஐயா வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, அவங்க ஆள விடுங்க, செய்யுங்க. யாரு தாவேக்கா அரச வந்து ஆள விடுங்க. ஒரு விதத்தில சொல்லியிருக்கிறாங்க. ஆனா, அவரும் வந்து ஒரு சில இடங்கள்ல குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு. தாவேக்கா அரசாங்கத்தில. அந்த குற்றச்சாட்டுங்கிறத விட விமர்சனம். மன்னிக்கணும், விமர்சனம். குற்றச்சாட்டு அல்ல, விமர்சனம். இத ஒரு சில விஷயங்கள வந்து விமர்சனமா வைக்கிறது வந்து எப்பவுமே அந்த அரசாங்கம் தன்னுடைய தவற வந்து மாத்திக்கணும் அப்படிங்கிறது தான். இது ஏற்கனவே ஒரு ஒரு வீடியோல நானே சொல்லியிருக்கிறேன். ஐயா காமராஜர் அவர்கள் வந்து அவர் முதலமைச்சரா இருக்கும்போது, அந்நேரம் டிஎம்கே எதிர்க்கட்சியா இருந்திருக்குது. அந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎம்கே கட்சி சட்டசபை பேரவையில வச்சு டிஎம்கே கட்சி ஒரு இத வச்சு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போது காங்கிரஸ் ஆளுகள் வந்து அது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கூச்சல் போடுறாங்க. அப்போ ஐயா காமராஜர் என்ன சொல்கிறாங்கன்னா, இருப்பா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள பேச விடுங்க. அவங்க பேசுகிறது சரியாக தப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கூச்சல் போட்டுட்ருக்கீங்க, சத்தம் போடுறீங்க அப்படி சொல்லி தன் தரப்புள்ள ஆளுகளை வந்து சத்தம் போட்டு நிப்பாட்டி வச்சு இப்போ அவங்களுடைய ஒரு விஷயத்த சொல்லும்போது அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, அப்போ இந்த துறையில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அது எந்த துறை இல்லை, அது பேசுன ரொம்ப போகும். நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்போ அந்த துறையில் தப்பு இருக்குது அப்படின்னு அந்த துறையை சார்ந்த அமைச்சரை கூப்பிட்டு சத்தம் போடுறாரு. அவங்க சொல்கிறது சரிதானே, அந்த துறையில் பிரச்சனைகள் இருக்குல்ல, அதை சரி பண்ணுங்கள், அவங்க சொல்கிறத சரி பண்ணுங்கள் அப்படின்னு. இதைத்தான் ஐயா காமராஜர் அவர்கள் செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா விமர்சனங்கிறது எப்பவுமே வந்து எல்லா விமர்சனமும் தூரத்தில் ஏற முடியாது. ஒரு சில விமர்சனங்களை நம்ம காது கொடுத்து கேட்டு அதை சரி பண்ணக்கூடிய விஷயத்தை நம்ம சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்போயுமே. அதே மாதிரி தான் இப்போ வந்து டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டா அப்படின்னு போயிட்டு இருக்குது. எல்லாருமே பேசுகிறாங்க. அப்போ எல்லாருமே பேசுகிற சில விஷயங்களை கேட்டு தான் ஆகணும். அது என்னங்கிற காது கொடுத்து கேட்டு அது சரியாக தப்பான்னு தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து ஒவ்வொரு அரசாங்கம் 5 வருஷத்துக்கு ஒருக்க எலெக்ஷன் வருது, மாறுறாங்க, செய்கிறாங்க, அது வேறு விஷயம். இப்போ ஒவ்வொரு அரசாங்கமும் அதை காது கொடுத்து கேட்டு அவங்க தன்னைத்தானே தன்னுடைய அரசாங்கத்தில் என்ன நிறை குறைகள் இருக்குங்கிறத மாற்றிக்கிறதுக்கு தான் இந்த விமர்சனங்கள். இப்படித்தான் பத்திரிகையாளர்கள் வந்து இதைத்தான் வந்து இந்திய ஜனநாயகத்தின் 4வது தூணு பத்திரிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பத்திரிக்கை பேச்சை இப்போ மதிக்கிறோமா அப்படிங்கிறதுனா சில வருடங்களாக அது கிடையாது. இப்போவும் இனிமேல் இதை கேட்டுட்டு நிறைய பேர் பேசுகிறத கேட்டுட்டு அவங்க மாற்றிக்கிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மக்களும் அதை நம்புகிறாங்க. ஏன்னா இப்போ வந்திருக்கிறவங்களுக்கு அனுபவம் கிடையாது, புதுசாக வந்திருக்கிறாங்க. சில காலங்கள் கொடுக்கணும். அப்போ ஒரு சில இடங்களில் விமர்சனங்கள் வைக்க வேண்டிய இடத்துல எது சாட்டாக முடியணுமோ அந்த விஷயத்தை வந்து விமர்சனங்களாக வச்சு அதை முடிக்க சொல்கிறாங்க. அப்போ அதை செஞ்சு தான் ஆகணும். அதுக்கு வந்து காலதாமதம் தான் செய்ய முடியாது. அதுக்கு வந்து டைம் கொடுங்க. இப்போ 2500 கொடுக்குறீங்களா, அதுக்கு டைம் எடுத்துக்கலாம். சிலிண்டர் கொடுக்கலாம், டைம் எடுத்துக்கலாம். இந்த பண விஷயத்தையோ தள்ளுபடி விவசாயிகள் ஒரு சில இடங்களில் அமைச்சரவை கூட்டம் நடந்து பட்ஜெட் போட்டு இதெல்லாம் வந்து சரி செய்ய இது வந்து கொஞ்சம் நாளாகும். அவங்களுக்கு உள்ளே போய் தெரியணும். சில விஷயங்கள் 1-2 விஷயங்கள் வந்து அவங்க சில தப்புகள் செய்கிறாங்க, அதை சுட்டி காமிக்கிறாங்க நிறைய பேர். அந்த நிறைய விதத்தில் குறைஞ்சபட்சம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறவங்க ஒரு சில பேர் அவங்களுக்குன்னு இவங்க பேசுகிற கரெக்டாக இருக்குன்னு தெரியும்ல, அந்த இதை வந்து தனக்குள்ளே ஏற்றி தன்னுடைய அரசாங்கத்தில் அவங்க தமிழக வெற்றி கழக விஜய் சார் அவர்கள் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டு அதை சரி செய்கிறதுக்கு தான் பார்க்கணும். இதைத்தான் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள தலைவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதைத்தான் விஜய் சாரும் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன, அதை மாற்றிக்கிடுவார். இனிமேல் மாற்றணும் அப்படின்னு நினைக்க வேண்டியது இருக்குது. அவரும் சவுக்கு சங்கர் ஐயா வந்து என்ன சொல்கிறாங்க, இன்னைக்கு காலையில் ப்ரெஸ் மீட்டில் கூட அவங்க காலம் எப்படி 2 கட்சி வேண்டாம்னு சொல்லி மக்கள் தூக்கி போட்டாங்க, அதே மாதிரி இவங்க சரியில்லைன்னு தூக்கி போடுவாங்க. எதுக்கு கூட்டல் போட்டுக்கிட்டு அப்படிங்கிறதுல. ஆனால் சில தவறுகளை சுட்டி காமிக்கும் போது வந்து அதுக்கு கைது, அரெஸ்ட்டு அப்படின்னு போகிறது வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் தப்பாக பேசியிருந்தா அந்த தப்பை வந்து கேஸ் போட்டு இது பண்ணி கோர்ட்டுக்கு போய் இது பண்ணிக்கலாம். ஆனால் அது பண்ணாமல் கைதுங்கிறது நடவடிக்கை வந்து தவறான செயல் அப்படின்ட்டு எல்லோரும் மக்களுக்கும் சொல்கிறாங்க.
இது இந்த அளவுக்கு போகாமல் இது போன ஆட்சியில் இப்படி தான் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பார்க்கலாம். மரியாதை சார் அவர்கள் சீக்கிரம் வெளியில் வந்து மறுபடியும் அவர் வந்து பேசணும் அப்படின்னு நானும் விரும்புகிறேன். பார்ப்போம் இன்னொரு வீடியோவில். நன்றி, வணக்கம்.